இன்றைக்கி ரித்துக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் செக்கப் தான் போயிருந்தோம் பாண்டிக்கு. எப்பயுமே வந்து என் ஹஸ்பண்ட் காரில் தான் கூட்டிகிட்டு போவார். இன்னைக்கு கொஞ்சம் அவருக்கு ஒர்க் இருக்கிறதால பஸ்ஸில் போ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ எங்கள் அம்மா, நான், ரித்து 3 பேருமே இன்றைக்கி பஸ்ஸில் தான் போனோம் பாண்டிக்கு. வெயிலில் அவனால் சுத்தமாகவே அவனால் இது பண்ணிக்க முடியல. அதனால் ஃபேன் வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டே எப்படியோ அந்த ஹீட்டில் அந்த காற்று கூட அவனுக்கு வந்து ஹீட்டாக தான் அடிச்சுது. அவனால் சுத்தமாக இது பண்ணிக்க முடியல. ஏன்னா நாங்கள் கிளம்புனது கூட ஒரு 12 அந்த மாதிரி தான் கிளம்புனோம். ஸோ ரொம்ப வந்து ஹீட்டாக இருந்துச்சு பஸ்ஸில். எப்படியோ மேனேஜ் பண்ணிவிட்டு போயிட்டோம். லன்ச் எடுத்துகிட்டு வந்தால் அதுவும் பஸ்ஸிலே சாப்பிட்டுட்டோம். ஈவினிங் ஒரு 3:30 அந்த மாதிரி தான் ரீச் ஆனோம் பாண்டிக்கு. நாங்கள் ரீச் ஆகிட்டு அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு போயிட்டோம். ஆட்டோக்கே வந்து 300 கேட்டாங்க. அதுக்கப்புறம் சரி 200 வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆனால் அங்கே வந்து இன்னும் டோக்கன் போட போனால் டோக்கன் கவுண்டர் இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருந்தாங்க. சரி அதுக்குள்ளே போயிட்டு ஸ்நாக்ஸு, டீ இந்த மாதிரி சாப்பிட்டு வரலாம். அங்கே வந்த டயர்டு, தலைவலி வேறு. ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கே போனால் அவங்கக்கிட்ட டீ, காஃபி எதுவும் இல்லை. 5 தான் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி சமோசா, ரோஸ் மில்க் குடிக்கலாம் அப்படின்னு இதுவும் சாப்பிட்டுட்டு அப்படியே போனால் கவுண்டர் ஓப்பன் பண்ணியிருந்துச்சு. போயிட்டு டோக்கன் போட்டுட்டு செகண்ட் டோக்கன் நல்ல வேலை பயந்துகிட்டே இருந்த லேட் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு நல்ல வேலை செகண்ட் டோக்கன் போட்டுட்டு டாக்டர் வர்றதுக்கு வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிவிட்டு தம்பிக்கு வெயிட் போட்டு பார்த்துட்டு டாக்டரை பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. சரி டீ குடிக்கலாம் அப்போயாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போனால் இருந்துச்சு. டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அப்படியே நடந்தே போய் ஷேர் ஆட்டோ பிடிச்சிட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அப்படியே பஸ் ஏறி போயாச்சு. ஓகே டாட்டா, பாய் பாய்.